இந்த நிகழ்வுக்கெல்லாம் முழு முதல் காரணம், ஒரு நிகழ்வை நாம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த நொடியில் செய்து விடலாம். எந்த நேரமாக இருந்தாலும் நல்ல நிகழ்வு காண்டி என்னோடு கலந்துரையாடி இந்த எல்லாரும் இந்த கூடியிருக்கின்ற நல்ல நேரத்திலே அவங்களுக்காக நான் எழுதிய ஒரு அழகிய கவிதை போட்டோ வடிவில் அவங்களுக்கு நினைவு பரிசாக தங்கமயில் ஜுவல்லர்ஸ் குழுமத்தின் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். அந்த கவிதையை இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் நேர்கொண்ட பார்வையிலே செந்தமிழும் உன்னை அழைக்கும், அமுத சுரபி என உணவளிக்க ஆதரவற்றோரே உன் கரம் பிடிக்கும். கொடுப்பதற்கே பிறந்த குணம், கொடை தந்து சிவந்த வரம், எளிமையின் உருவமாய் பொறுமையின் சிகரமாய் செவிலியர் பணி செய்ய பயிற்சிதனை நீ அளிப்பாய். பார்போற்றோ பயந்தோர் புகழ்ந்திடவே நீ சிறப்பாய். பூங்காவும் மகிழ்ந்திருக்கும், பூக்கள் எங்கும் பூத்திருக்கும், குழந்தை என மரம் வளர்த்தாய், கலைத்தவர்கள் இடம் இளைப்பார இடம் கொடுத்தாய். அன்னை என நீ இருப்பாய், அன்னை தெராசாவாகி நீ சிறப்பாய். மக்கள் மனம் மகிழ நீ உழைப்பாய், மங்காத புகழ் தந்து நீ சிறப்பாய். மெழுகாக நீ உருக, ஒளியாக பலர் மிளிர, ஏணி அல்ல நீ ஏற்றம் காண்போருக்கு வழிகாட்டும் நாணி. உன் கோப கொண்ட பார்வையிலே அக்கினியும் அடங்கிவிடும், உன் நாற்றல் மிகு பேச்சினிலே புயலும் ஒடுங்கிவிடும். தென்றலென தவள இடம் கொடுப்பாய், இல்லோதோர் வாழ்வளிக்க வரம் அளிப்பாய். நம்பிக்கையின் ஊற்றே நல்லோரின் வாக்கே, கும்பகோணம் தந்த மாசில்லா மாணிக்கமே. திறன்மிகு ஆளுமையால் உன்னை காண்போர் என்றுமே தல வணங்குவோர். அழிந்து வரும் கலைகளையே அழியாமல் காத்திடுவாய், பயிற்சிதனை நீ கொடுத்து பரம்பொருளாய் வீற்றிடுவாய். இல்லோதோர் வாழ்வின் தவமே எங்கள் கவி நிலவில் என்றும் நீ வரமே. எங்கள் நிர்வாகி மைதிலி அவர்களே, வாழ்க 100 ஆண்டு. வாழ்த்துக்களுடன் கவிஞர் மாணிக்கமாகிய நான், கவிநிலவு இணைய வானொலி நிறுவனர். அப்படி அப்படி வரணும். மெல்ல மெல்ல இன்னொரு ஷால் கொடுறா. Time up. Time up. Rolling.